நான் உங்களில் ஒருவனாக உரிமையோடு சொல்லுகிறேன், கோபப்படுங்கள். கோபப்படுவது குற்றமல்ல, அநீதிக்கு எதிராய் கோபப்படாமல் இருப்பதே குற்றம். நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம். திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் மேற்கொண்டுள்ள பயணத்திற்கு ஒவ்வொரு நாளும் வரவேற்பு அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. 2ஆம் கட்ட பயணத்தின் 9ஆம் நாளான இன்று காவிரி பாயும் தஞ்சை மாவட்டத்தில் தளபதி ஸ்டாலின் மு.க. ஸ்டாலின் முதலில் சென்ற இடம் பட்டுக்கு புகழ் பெற்ற திருபுவனம். பட்டாடைகள் நெய்யப்படுவதை நேரில் பார்வையிட்டு தொழில் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். கும்பகோணத்தில் கல்லூரி மாணவர்களுடன் கலந்துரையாடல். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
நண்பனாக வந்திருக்கிறேன், மனம் திறந்து பேசுங்கள் என்றார் ஸ்டாலின். படித்தாலும் வேலை கிடைக்கவில்லை என்றது இளைஞர் கூட்டம். இன்று முன்னாள் ஜனாதிபதி பெருமதிப்பிற்குரிய டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவருடைய திருவுருவச் சிலைக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் சார்பில் மாலை அணிவித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஆக இந்த நிகழ்ச்சி உங்களோடு சிறிது நேரம் கலந்து உரையாடக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமையவிருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் திமுக ஆட்சிக்கு உருவாக்குகிற நேரத்தில் கழக ஆட்சியின் மூலமாக, உங்களால் உருவாக்கப்படக்கூடிய ஆட்சியின் மூலமாக என்னென்ன எதிர்பார்க்கிறீங்க, எப்படிப்பட்ட ஆட்சியை நடத்த வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்க என்பதை உங்கள் மூலமாக நான் தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள வந்திருக்கிறேன். காவிரி டெல்டா மாவட்டமாக திகழும் தஞ்சை மாவட்டத்தை சுற்றியுள்ள கும்பகோணம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேளாண் கல்லூரி அமைத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்க அம்மா அப்பா 2 பேருமே கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறாங்க சார். ஆனா இன்னும் 6 மாசத்துல என்னோட படிப்பு முடிய போகுது சார். நீங்க என்ன 6 மாசத்துல கோட்டைக்குள்ள நுழைய போறீங்க? எங்க அம்மா அப்பா என்னை பத்தி பெரிய மலைக்கோட்டையே கட்டி வச்சிருக்காங்க சார். எங்களை மாதிரி உள்ள ஏழை எளிய மக்கள் எல்லாருக்குமே, படித்த பட்டதாரிங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு உருவாக்கி தருமாறு கேட்டுக்கிறேன் சார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு அரசு கலைக்கல்லூரி நிறுவப்பட வேண்டும். இன்னைக்கு அக்டோபர் 15 அப்துல் கலாமோட பிறந்த நாள். இளைஞர்களை கனவு காணுங்கள்னு சொன்ன அப்துல் கலாமோட பிறந்த நாள். அவரோட பிறந்த நாள்ல என் பிறந்த நாளையும் கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். சார் முன்னாடி பேசுறதுக்கு மதுவே வேணான்னு சொன்ன பச்சையப்பா கல்லூரி மாணவர்களை, என்னோட சகோதர சகோதரிகளை சிறையில் அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்க. மாற்றுத்திறனாளிகள் கூட பார்க்காம அவங்கள கொடுமைப்படுத்தினாங்க சார். இந்த மதுவால 60% 70% பேர் பாதிக்கப்படுறது மாணவ மாணவிகள் தான். நீங்க ஆட்சிக்கு வந்தோன்னே முதல்ல இந்த பூரண மது விலக்கை அமல்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். வெறும் படத்துல மட்டுமே ஊழல் ஒழிஞ்ச தமிழ்நாடையும் இந்தியாவையும் பார்த்து பார்த்து போர் அடிச்சு சார். எப்ப சார் நாங்க அதெல்லாம் நிஜத்துல பார்க்க போறோம்? பழையூர்ல ராஜராஜ சோழனுடைய நினைவு இடம் இருக்கு. ராஜராஜ சோழன் தான் தமிழுக்கே வித்துட்டவர். அவருடைய அரசாண்டப்பதான் தமிழ் நல்ல வளர்ச்சி அடைஞ்சது. ஸோ அதுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு நான் வேண்டிக்கிறேன் சார். மக்களை சோம்பேறியாக்குற இலவசங்கள் வேணும் சார். எங்களுக்கு வேலை தான் வேணும். இந்தியா இன்னமும் டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு ஆகல. டெவலப்பிங் கண்ட்ரி, ஸ்டில் டெவலப்பிங் கண்ட்ரி தான் இருக்கு. அது நம்மளால மாறணும், தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட் ஆகணும் அப்படின்றது தான் சார் என்னோட. நண்பர்களாக நினைக்கக்கூடிய காவல்துறையை பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு. இப்ப பாக்குறதுக்கு எல்லா விஷயத்திலையும் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையே பொதுமக்களுக்கு, அதாவது எங்களை மாதிரி ஏழையான மக்களுக்கு, அடித்தர மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்றதுதான் சார் என்னோட வருத்தம். இங்க ஆட்சிக்கு வந்ததும் 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி மக்கள் சந்திப்பு நடத்தணும் அப்படிங்கிறதையும் ஒரு வேண்டுகோளா இருக்கு. நேற்றைக்கு கூட நான் பல இடங்களில் பேசினேன், விவசாயிகள்கிட்ட, நெசவாளர்களிடத்துல. என்ன பேசணும்னா, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, கவுன்சிலர்களாக இருந்தாலும் சரி, எம்பிக்களாக இருந்தாலும் சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எந்த பிரதிநிதியாக இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு வர்றப்போ அவங்கெல்லாம் மக்களை போய் அந்த பகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மக்களை குறைஞ்சது 6 மாதம் இல்லை, 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது சந்தித்து அவங்க பிரச்சனைகளை கேட்டு அதுக்குண்டான பணியை நடக்கணும், சால்வ் பண்ணணும். இல்லைன்னா அவங்கள மக்கள் அடுத்த கால எலெக்ஷன் புறக்கணிக்க முடியும். ஆனால் நான் சொல்றேன், திமுக ஆட்சி வர்றப்போ இந்த ஆட்சியின் மூலமாகவே அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிற பிரச்சனையில நிச்சயமா திமுக ஈடுபடும், திமுக ஆட்சி ஈடுபடும் என்னோட நம்பிக்கையை உங்களுக்கு சொல்றேன்.
கும்பகோணத்தில் வந்து மகாமகத்துக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க சார், சீரமைப்பு பண்ணி நடந்துட்டு இருக்கு சார். அதில் கூட இந்த லைன் எலக்ட்ரிஷன் போட டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து நம்ம நாட்டில் இல்லாத ஆளை விட்டு வெளி மாநிலத்திலிருந்து ஆளாக இருக்க வேலை செய்கிறாங்க. என்ன சார், நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு திறமை இல்லைன்னு நினைக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்களா சார்? அங்கே தான் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் இருக்கு. அதனால தான் பண்ணுறாங்க. ஆட்சியில் மாறணும் சார். அது இல்லாத ஆட்சியை தான் உருவாக்கணும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர் 4-5 மாவட்டங்களை சுற்றுவட்டமாக கொண்ட கும்பகோணத்தில் அதிக கோவில் திருத்தலங்கள் அமைந்துள்ள இந்த நகரத்தை தனி மாவட்டமாக அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எத்தனையோ பேருக்கு இலவச கல்வின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா தாய் தந்தை இல்லாம காலையிலே அதாவது பாதியிலேயே நிறுத்திடுறாங்க எல்லாருமே. ஆனா அவங்களுக்கு எல்லாருக்குமே இலவசமாக படிப்பு அறிவு எல்லாமே கண்டிப்பா கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் சார். ஆனா எனக்கும் அம்மா இல்லை, ஆனா அதோட வருத்தம் எனக்கு தெரியும். அந்த மாதிரி என்ன மாதிரி எவ்வளவோ பேர் வருத்தப்படுறாங்க. அந்த மாதிரி வருத்தம் யாரும் படக்கூடாது. அவங்க படிப்பு மேலும் மேலும் உயரணும்னு என்னோட வேண்டிய ஆசை சார். வங்கி கடன் வாங்கும்போது படிக்கிறதுக்கு தான் கடன் வாங்குறோம். ஆனா அந்த கடன் வாங்குறதுக்குள்ள நிறைய விதிமுறைகள்லாம் கொடுக்குறாங்க. அந்த விதிமுறைகள் எல்லாம் நாங்கள் சால்வ் பண்ணி கடன் வாங்குறதுக்குள்ள ஏன்டா நம்ம கடன் வாங்கி படிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுது. இப்போ வந்து கல்வி கடன்லாம் வந்து மத்திய அரசு தான் வந்து அந்த ப்ராசஸ்லாம் பார்த்துக்கிறாங்க. அதனால சில பேருக்கு தான் அது கிடைக்குது, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அதனால மாநில அரசும் சேர்ந்து அந்த ப்ராசஸ்லாம் செஞ்சாக்கா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்வி கடனை பற்றி சொன்னீங்க. ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தப்போ, பாராளுமன்ற தேர்தல் நடந்தப்போ திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம், அந்த கல்வி கடனை வழங்கணும், அது வந்து திமுக நிச்சயம் துணை நிற்கும்னு சொல்லி. அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த அரசாங்கம் இந்த கல்வித்துறைக்கு ஒதுக்கிய மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய நிதியை கூட முறையாக அந்த துறைக்கு இன்னும் செலவு செய்யலை. அது திருப்பி அனுப்பப்படுகிறது. அதிமுக ஆட்சி வந்த உடனே திருச்சி சாலையில் செங்கிப்பட்டி அருகே பாலிடெக்னிக் கல்லூரி வந்து அமைச்சு தரணும்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த கல்லூரி வந்து அமைச்சியும் தரல. இப்போ 2 வருஷமா அந்த உதவித்தொகையை எங்களுக்கு சரியா கிடைக்கிறது கிடையாது. ஏன்னு தெரியல, 2 வருஷமா வரவே இல்லை. எத்தனையோ மாணவர்கள் வந்து அந்த உதவித்தொகையை நம்பி தான் இருக்காங்க. அதனால நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே உதவித்தொகையை அதிகப்படுத்தணும், உதவித்தொகையை சரியான அளவுல கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். ஆனா ஒவ்வொரு கிளாஸ்லயும் பேக்வர்டா இருக்கிறவங்க, அதாவது எக்கனாமிக் வைஸ் பேக்வர்டா இருக்கிறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களை எப்படியாவது நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு எக்கனாமிக் வைஸோ இல்லை அவங்களுடைய அந்த மார்க் லெவலை வச்சோ நம்மளுக்கு அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ நீங்க காலேஜஸ்க்கு போனீங்கன்னா ஃபார்வர்ட் காஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு 1 மார்க் வித்தியாசத்துல கூட அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும். பஸ் நகர பேருந்துங்களாம் எப்பயோ பஸ் பாதியிலே போகுது, பாதியிலே பஞ்சர்னு சொல்லிடுறாங்க. பஸ் சரிந்தா ரோடு சரியில்லை, ரோடு சரியில்லாம் பஸ் சரியில்லைன்னு சொல்லி பஸ் பாதியிலே நிறுத்தி அவங்க காலேஜ் டைம், ஸ்கூல் டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகுது சார். ஸோ அந்த மாதிரி ரோடு சரி இருக்கணும். பஸ் எல்லாம் 7:30 மணிக்கு ஒரு பஸ்னா, அதுக்கப்புறம் 7:45 ஒரு பஸ், 1/2 hour ஒரு பஸ் கண்டிப்பா இருந்தே அவனையும் என் கோரிக்கை நிறைவேற்றிங்க நம்புறேன் சார். நாட்டில் வந்து இன்னைக்கு எத்தனை பேர் சேஃப்டியா இருக்காங்கன்னு சொல்ல முடியல. கடந்த 4 வருஷமா நீங்களே பார்த்துருப்பீங்க சார், எத்தனை பேர் திருட்டு கொலை அப்படின்னு நடக்குது. ரோட்ல சாதாரணமா நடந்து போறதுக்கே பயப்படுறாங்க சார். ஈவினிங் 7 மணிக்கு மேல வீட்டை திறந்து வைக்கிறதுக்கு கூட பயப்படுறாங்க. ஸோ அந்த நிலைமையில நம்ம நாடு இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கும் நீங்க ஒரு தீர்வு சொல்லணும். இப்போ வந்து முக்கால்வாசி 100% இன்ஜினியரிங் தான் சார் வேலை இல்லாமல் இருக்கு. எந்த இன்ஜினியரும் தான் படித்த படிப்புக்கு தகுதி இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க சார். அதுக்கு வந்து காரணம், நீங்கள் வந்து போன இதில் உங்கள் ஆட்சியில் 5 லட்சம் பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க சார். ஆனால் இப்போ வந்து வேலை இல்லாமல் இருக்க பட்டதாரி இன்னைக்கு வந்து 84 லட்சம் பேர் சார். இது மாதிரி பல இன்ஜினியர் வந்து குடும்பம் வந்து தெரியாமல் அழிஞ்சிட்டு இருக்கு சார். இந்த நிலம் மாறுமா சார் உங்கள் ஆட்சியில் வந்தால்? தொழிற்சாலைகள் உருவாக்கினா தான் வேலை வாய்ப்பு ஏற்படுத்த முடியும். தொழிற்சாலைகள் உருவாக்கணும்னா உட்கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். அரசு வந்து அதில் ஈடுபடணும். 4 வருஷமா அந்த அரசு ஈடுபடலை. அதனால தான் அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா நீங்கள் உங்கள் பிரச்சனை நிச்சயமா சால்வ் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொழிற்சாலை அமைக்கணும்னு வேண்டிய விலைவாசிகளை பார்க்கும்போது வந்து உங்க ஆட்சியில இருந்ததை விட கண்ணு முன்னு தெரியாத அளவுக்கு ஏறி இருக்கு. அது நீங்க வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா குறைப்பீங்க நம்புறேன். விலைவாசி வந்து குறைக்கிறத விட கட்டுப்படுத்தணும், அதான் முக்கியம். திமுக ஆட்சி இருந்தப்ப கட்டுப்படுத்தி வச்சிருந்தோம். இது வந்து இப்ப வந்து இந்த ஆட்சியில கட்டுப்படுத்தல. திமுக ஆட்சி வரும்போது நிச்சயமா கட்டுப்படுத்தும். 5 வயது சிறுமி பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய வயசுக்கு பிணவரைக்கு போயிட்டு இருக்கா சார்.
ஒவ்வொரு ஆணால அவளுக்கு பாதுகாப்பும் உண்டு, அவங்களால இதுவும் உண்டு. அதனால நான் ஆண்களை வந்து தரக்குறைவா பேசுறேன்னு நினைச்ச கூடாது. அவங்களும் வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆணுக்கு நிகரா பெண்ணுக்கு எல்லாத்துலயும் உரிமை வேணும் அப்படிங்கும் பொழுது ஆண்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு பெண்களுக்கு ஏன் சார் நம்ம நாட்டுல இல்ல? மாணவர்கள் வந்து விவசாயத்துக்காக சுய தொழில் செய்யணும். அதுக்காக நமது ஆட்சி வருகின்ற ஆட்சியில வந்து அவங்களுக்காக சுய உதவி தொழில் கடன் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னாங்க 2020 வந்து இந்தியா வல்லரசாகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து கனவு காண சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை பேரோட கனவு வந்து நினைவாயிருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஆசிரியர்களோட கனவு கடந்த 4 வருஷத்துல தொலைஞ்சு போயிடுச்சு. தமிழகத்துல ஒரே ஒரு அரசு பல் மருத்துவக் கல்லூரி தான் சார் இருக்கு. அடுத்த வர உங்க ஆட்சியில 2-3 கல்லூரி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாங்க முதுகலை பட்டம் படிக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கும் சார். இதே தஞ்சை மாவட்டத்துல ஒரத்தநாடு என்ற ஊர்ல இப்ப இருக்கிற ஆட்சியினால வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டுச்சு. அதுக்கு 8 மாதம் ஆகி இன்னும் பதில் வரல சார். அதே மாதிரி இல்லாம அது கண்துடைப்பாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இல்லாம நீங்க வந்து வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி நீங்க வந்து அதை ஆய்வு செஞ்சு வேலை வழங்கியிருக்காங்களான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணணும் சார். கேம்பஸ் இன்டர்வியூலாம் கவர்மெண்ட் காலேஜ்ல அவ்வளவா கிடைக்க மாட்டேங்குது சார். பிரைவேட் காலேஜ்ல தான் சார் கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் பண்றாங்க. அதனால கவர்மெண்ட் காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு அதுல இருந்து பிள்ளைங்களை செலக்ட் பண்ணணும் சார். புதிய தலைமுறையினரான முதல் பட்டதாரிகளுக்கான கல்வி கட்டண சலுகை அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்போது அது செயல்முறையில் இல்லை. 2016 நமது ஆட்சி வந்தவுடன் முதல் பட்டதாரிகளுக்கு என்று ஒரு வீட்டிலும் உள்ள முதல் பட்டதாரிகளுக்கு அரசாங்க வேலை வாங்கி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் நிலைமை விடியட்டும், நம் வாழ்வு செழிக்கவே நாளை உதய சூரியன் விடியட்டும். ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரமாக இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இங்கே நான் தொடக்கத்தில் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை பற்றி நான் உங்களிடத்தில் குறிப்பிட்டு சொன்னேன். நீங்களும் அந்த அடிப்படையில் அதை உள்வாங்கிக் கொண்டு மிக சிறப்பான வகையில் உங்களுடைய கருத்துக்களை, அறிவுரைகளை, ஆலோசனைகளை குறிப்பாக கல்வித்துறைக்கு, ஏன் அதையும் தாண்டி தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு நல்ல திட்டங்களை, பல்வேறு நல்ல யோசனைகளை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் கடந்த கால திமுக ஆட்சியில் நடந்த சில சிறப்பான அம்சங்களையும் சுட்டி காட்டி இப்போ அது மாதிரி இல்லை இந்த ஆட்சியில் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. அதுபோல் உங்களை எல்லாம் பார்க்கிற நேரத்தில் நான் ஈடுபட்டிருக்கக்கூடிய என்னுடைய நெடிய பயணத்திற்கு, நமக்கு நாம என்கிற இந்த பயணத்திற்கு நிச்சயமாக வெற்றி பெறும், அந்த பயணம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உங்களை எல்லாம் பார்க்கிற நேரத்தில் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் அது மிகையாகாது. திமுக ஆட்சிக்கு வருகிற போது படிப்பில் மட்டும் இல்லை முதல் பட்டதாரிகளுக்கு அந்த கல்வி இலவசம் மட்டும் இல்லை, வேலை வாய்ப்பிலும் அந்த முதல் பட்டதாரியாக ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக முன்னுரிமையை திமுக ஆட்சி வருகிற போது வழங்கும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டியூர் கிராமம்
நெற்கதிர் மாலை அணிவித்து மண் வாசனையோடு வரவேற்பு அளித்து அசத்தினர் விவசாயிகள். மடித்து கட்டிய வேட்டி, தலையில் தலைப்பாகை, விவசாயிகளின் நண்பனாக கையில் நாற்றுடன் சேற்றில் இறங்கி நடந்து சென்று அவர்களை சந்தித்தார் தளபதி ஸ்டாலின். டிராக்டரில் ஏறி ஓட்ட ஆரம்பித்ததும் விவசாயிகள் ஆரவாரத்துடன் கைதட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பாபநாசத்தை அடுத்துள்ள சுவாமிமலை பஞ்சலோக சிற்பக்கூடத்தில் தொழிலாளர்களுடன் மு.க. ஸ்டாலின் கலந்துரையாடினார். மக்கள் நிலைமை விடியட்டும், நம் வாழ்வு செழிக்கவே நாளை உதய சூரியன் விடியட்டும். தாராசுரத்தில் செம்பு பாத்திரங்கள், கோவில் பூஜை உபகரணங்கள் உற்பத்தி செய்யும் தொழிலாளர்களுடன் சந்திப்பு. வீர
வீரவாளை பரிசளித்து அவர்களும் தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். தற்பொழுது காவிரி நீர் தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய பங்கு சரியாக கிடைக்காத நேரத்திலும் கூட நமது பாசன திறன் 60% உள்ளது. இதை 80% மாற்றினால் கூட இருக்கின்ற மழையை வைத்தும் கிடைக்கின்ற நமக்கு உரிய தண்ணீரை வைத்து முப்போகம் செய்ய முடியும். 2006 விவசாயியின் வாழ்க்கையில் ஒளி ஏற்பட்டது. அது 2016 நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த ஒளி ஏற்படும் என்று. விவசாயிகள் இங்கே 380 ஏரி, பெரிய ஏரி இருக்கு. கடந்த 4 வருஷமா தூர் வராமலே கிடக்கு. அதை தூர்வாரி எங்க நிலத்தடி நீரை சேமிச்சு தரணும்னு கேட்டுக்கிறோம். தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தென்னை சார்ந்த மதிப்பு கூட்டும் வேல்யூ ஆடட் திங்ஸ், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயார் செய்கின்ற, உதாரணமாக சார்கோல், காயர், டெசிகேட்டட் பவுடர், பித் பிளாக், கைவினை பொருட்கள் போன்ற அநேக பொருட்களுக்கு நல்ல விலை மதிப்பு சந்தையில் இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் கேரள அரசாங்கம் தென்னை விவசாயிகளுக்கு தருகிற முக்கியத்துவத்தை தாங்களும் எதிர்காலத்தில் தென்னை விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு செய்து தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். விவசாயம் பொய்த்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. வறட்சி, கடன் தொல்லை, தற்கொலை என்று பல இக்கட்டான சூழ்நிலைகளில் விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். எனது நோக்கம் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் உணவுப் பொருட்களை நேரடியாக வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்வதற்கு 234 தொகுதிகளிலும் ஏற்றுமதி நிலையங்கள் அமைத்து தரப்பட வேண்டும். காவிரி டெல்டா மாவட்டங்களை இயற்கை வளங்கள் என்கின்ற பெயராலே சூறையாடுவதற்கு ஆடி தரிசுகளாக பாலைவனமாக மாற்ற இருக்கின்ற திட்டத்தினை முறியடிக்க இந்த காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவிப்போம் என்கின்ற வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையிலே சேர்க்க வேண்டும் என சங்கத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். இனி வரும் காலங்களில் விவசாயத்திற்கு பிரேசிலை போல செப்பலை போல கேட்டவுடன் மின்னடைப்பு வழங்குகின்ற நடைமுறைகளை கொண்டு வருவோம் என்கின்ற உறுதிப்பாட்டினையும் நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே சேர்க்க வேண்டும் என எங்கள் சங்கத்தின் சார்பில் விவசாயிகள் சார்பில் கேட்டுக்கொள்வோம். கறவை மாடு கொடுக்குறேன்னாங்க, அதுவும் இல்லை. ஐயா அதெல்லாம் தரவு செஞ்சுருந்தா முன்னாடி ஐயா சொன்னாங்க 4.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விவசாய கடந்த ஆட்சி வந்து ரத்து செய்கிறேன்னாங்க. அதே மாதிரி ரத்து செஞ்சுட்டாங்க. இப்பயும் உங்களை ஜெயிக்க வச்சு காட்டுறோம். நீங்கள் எங்களுக்கு விவசாய குடும்பத்துக்கு அனைவருக்கும் ஒருங்கிணைக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டு மனுக்களாக தந்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களும் 7 பேர் உங்கள் ஒட்டுமொத்த சார்பில் உரையாற்றி இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களையும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இங்கே சொன்னார்கள். எதை தேர்தல் அறிக்கையில் சேர்க்கணுமோ, எதை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டுமோ, எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டுமோ அதையெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். நிச்சயமா, உறுதியா. ஆக அவைகளெல்லாம் எந்தெந்த நிலையில தேர்தல் அறிக்கையில் சேர்க்கணும், எந்தெந்த நிலையில ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நிறைவேற்றணும், எவைகளே நிதி ஆதாரத்தை பொறுத்து அந்த கடமையை நிறைவேற்றணும் என்பதை ஆய்வு செஞ்சு நிச்சயமாக அவைகளெல்லாம்
அதே நேரத்தில் உறுதியாக அவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையை அந்த உறுதியை நான் துவக்கத்தில் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். கலைஞரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கையில் சொன்னால் அதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு என்பது உங்களுக்கு தெரியும். நமக்கு நாமே எங்க சொல்லுங்க, நமக்கு 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 அந்த பயணத்தின் தலைப்பில் ஒரு நீண்ட நெடிய பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். நான் பல்வேறு தரப்பு மக்களை பல்வேறு பகுதிகளில் சந்தித்து உரையாற்றி சில இடங்களில் நடைப்பயணமாக, சில இடங்களில் அரங்குகளில் அமர்ந்து கலந்துரையாடக்கூடிய நிகழ்ச்சியாக நடத்தி முடித்து இந்த பட்டுக்கோட்டை நகரத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். இன்னைக்கு எல்லா எதிரி கட்சிகளுக்கு உதிரி கட்சிகளுக்கெல்லாம் ஆத்திரம். இந்த எழுச்சியை பார்த்து, இந்த உணர்ச்சியை பார்த்து, சரி அவங்களுக்கு ஆத்திரம் வர்றது, எரிச்சல் வர்றது நியாயம்தான். ஏன்னா அரசியல் பண்ண முடியலங்கிற அந்த ஆத்திரம். ஆனா ஆளுங்கட்சியான அதிமுகவுக்கு ஆத்திரம் வந்திருக்கு இப்போ. அதனாலதான் மூளைக்கு மூளை போர்டு வைக்கிறாங்க பாருங்க. இப்போ நானும் பார்க்கிறேன். முதல் கட்ட பயணத்தில் அவ்வளவு காணும். இரண்டாவது கட்ட பயணத்தை தொடங்கினதுல இருந்து பார்க்கிறேன். நமக்கு நான் பேனர் ஒண்ணுன்னா ஜெயலலிதா படம் போட்ட பேனர் 10. ஆக இந்த பேனரை வைக்க சொல்லி உத்தரவுப்பட்ட கொடநாட்டில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவுக்கு கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. ஆக அவ்வளவு எரிச்சல் இருந்திருக்கு இப்போ இந்த பயணத்துல. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நமக்கு நாமே என்ற இந்த பயணத்தை தலைவர் கலைஞருடைய உத்தரவுப்படி அந்த பயணத்தை நடத்தி கொண்டிருப்பதற்கு உனக்கு வக்கு இருந்தா, வகை இருந்தா ஜெயலலிதாவை கூட்டிக்கிட்டு வா, நமக்கு நாமே பயணத்தை நடத்து. வேண்டாம்னு சொல்லுவியோ? உங்க ஊர் தானே மந்திரி, பக்கத்து ஊர் ஒரத்தநாடு, உங்க மாவட்ட அமைச்சர் வைத்திலிங்கத்தை கூட்டிட்டு வாங்க, தைரியம் இருந்து அழைச்சிட்டு வாங்கல. ஒரு ஊருக்குள்ள போக முடியுமா உங்களால? 4.5 வருஷமா ஒண்ணும் செய்யல. கமிஷனும் கலெக்ஷனும் கரப்ஷனும் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு லஞ்ச லாபமான ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த நிலையில இன்னைக்கு இருக்கீங்க. ஆக மக்கள் இன்றைக்கு முடிவெடுத்துட்டாங்க. நீ தற்சமயமாக உடல்நலத்தை மையமாக வச்சு ஓய்வுக்கு போயிருக்கலாம். ஆனால் நிரந்தர ஓய்வு, இந்த ஆட்சியிலிருந்து இறக்கக்கூடிய ஓய்வு 2016 மக்கள் தரப்போறாங்க.